நீங்கள் இணைந்திருப்பது ஜெஃப்னாபடியனின் காலை நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜெனீவா செல்கிறார் ஸ்ரீதரன். தாஜுதீன் கொலை தொடர்பில் முக்கிய தகவல் அம்பலம். மன்னாரில் அனுரவின் அரசியல் திட்டங்கள், தமிழ் மக்களுக்காக கொந்தளிக்கும் நாமல். ரோகித அபே குணவர்த்தனவுக்கு எதிரான மனு உயர்நீதிமன்றத்தில் தீர்மானம். ஏவிபி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தீர்மானம் குறித்து யாரும் கேள்வி கேட்க முடியாது, தேவானந்த சுரவீர எம்பி தெரிவிப்பு. மன்னாரில் மாற்றுவெளி சக்திக்காக மக்களை பணயம் வைக்கலாமா? சுரேஷ் பிரேமச்சந்திரன் கேள்வி. ஜனாதிபதி அன்ரவுக்கும் ஜப்பான் நிதியமைச்சருக்கும் இடையே சந்திப்பு. வவுனியா வடக்கு பிரதேசபை தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள தீர்மானங்கள். முன்னாள் பிரபல ரக்பி வீரர் வசீம் தாஜுதீன் கொலை சம்பவம் தொடர்பில் முக்கிய தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது என போலீசார் தெரிவித்துள்ளனர். அண்மையில் மித்தேனிய பகுதியில் படுகொலை செய்யப்பட்ட ஹச்சா எனப்படும் அருண சாந்த என்பவருக்கு இந்த கொலை முயற்சியுடன் தொடர்பு இருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். வசீம் தாஜுதீன் கொலை செய்யப்பட்ட தினத்தில் அவரை பின்தொடர்ந்து சென்ற வாகனத்தில் கச்சா இருந்தார் என தெரிவிக்கப்படுகின்றது. அண்மையில் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட பிரபல பாதாள உலகக்குழு உறுப்பினர்களில் ஒருவரான பெக்கோ சமன் என்பவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் குறித்த தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கச்சாவை பெக்கோ சமன் கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கச்சாவின் மனைவியும் இந்த கொலைக்கு பெக்கோ சமன் தொடர்பட்டிருந்தார் என போலீஸ் நிலையத்தில் வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்திருந்தார். இவ்வாறான ஒரு பின்னணியில் முன்னாள் ரக்பி வீரர் தாஜுதீன் கொலையுடன் கச்சா என்ற நபருக்கு தொடர்பு இருப்பதாக ஊகிப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பிலான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். போலீஸ் ஊடக பிரிவு இந்த தகவல்களை வெளியிட்டுள்ளது. சம்பவம் இடம்பெற்ற தினம் தாஜுதீன் சாலிகா மைதானத்திற்கு அருகாமையில் பல்பொருள் அங்காடி ஒன்றில் தண்ணீர் போத்தல் ஒன்றை வாங்கும் காட்சிகள் சிசிடிவி கேமராக்களில் பதிவாகியுள்ளது. அவ்வாறு அவர் தண்ணீர் போத்தலை வாங்கிக் கொண்டு வாகனத்தில் ஏறும்போது அவரது வாகனம் பின்தொடரப்படும் காட்சிகள் பதிவாகியிருந்தன. அவ்வாறு பின்தொடர்ந்த வாகனத்தில் இருந்த நபரே இந்த கச்சா என தெரிவிக்கப்படுகின்றது. முன்னதாக இந்த காட்சிகள் வெளியிடப்பட்டாலும் சந்தேக நபர் யார் என்பது குறித்து தகவல்கள் வெளியாகவில்லை. எனினும் இந்த காட்சிகளில் இருப்பது தமது கணவர் என கச்சாவின் மனைவி தெரிவித்துள்ளார். தம்முடன் 17 ஆண்டுகள் திருமண பந்தத்தில் இருந்தவரின் அங்க அசைவுகள், அங்க அடையாளங்கள் என்பவற்றை அடிப்படையாக கொண்டு இது கச்சா என்பதை தான் உறுதிப்படுத்துவதாக அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை தாஜுதீனின் உடல் பாகங்களில் சில பகுதிகளை காணவில்லை என போலீசார் தெரிவிக்கின்றனர். வாகன விபத்தினால் தாஜுதீன் உயிரிழக்கவில்லை, அது ஓர் கொலை என்பதை வெளிப்படுத்துவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த கொலை சம்பவம் தொடர்பில் தொடர்ந்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதேவேளை கச்சா என்பவர் உயிருடன் இருந்தபோது இணைய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் தாஜுதீன் கொலையுடன் அரசியல்வாதிகளுக்கு தொடர்பு உண்டு என்ற வகையிலான தகவல்களை வெளியிட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மன்னார் காற்றாலை மற்றும் மணல் அகழ்வு திட்டங்களுக்கு எதிராக மக்கள் வெளிப்படுத்தும் கூட்டு எதிர்ப்பு அரசாங்கத்திற்கு பலமான செய்தி என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தமது எக்ஸ் தளத்தில் இதனை குறிப்பிட்டுள்ள அவர், திட்டங்களை முன்னெடுக்கும் முன் மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் மத குருமார்களுடன் கலந்துரையாட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் செயலாளரால் இவ்வாணையை புறக்கணித்து செயற்பட வழங்கப்பட்ட உத்தரவு மக்களின் விருப்பத்தை நேரடியாக மீறுவதாகும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அமைதியான போராட்டக்காரர்களை போலீசார் துன்புறுத்தியதும் கண்டிக்கத்தக்கது என்றும் நாமல் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 60வது கூட்டத்தொடரின் பக்க நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக செவ்வாய்க்கிழமை ஜெனீவாவை சென்றடைந்த இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் அங்கு வேறு பல முக்கிய சந்திப்புகளிலும் பங்கேற்க உள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 60வது கூட்டத்தொடர் கடந்த 8ஆம் தேதி ஜெனீவாவில் ஆரம்பமானது. இக்கூட்டத்தொடரில் புதிதாக நிறைவேற்றும் நோக்கில் பிரிட்டன் தலைமையிலான கனடா, மலாவி, மொண்டினீக்ரோ மற்றும் வட மெசிடோனியா உள்ளிட்ட இணை அனுசரணை நாடுகளால் இலங்கையில் நல்லிணக்கம், பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்த எனும் தலைப்பில் தயாரிக்கப்பட்ட இலங்கை தொடர்பான புதிய பிரேரணையின் 1வது வரைவு கடந்த 9ஆம் தேதி வெளியிடப்பட்டதுடன் அதில் திருத்தங்கள் உள்வாங்கப்பட்ட 1வது மீளாய்வு வரைவு கடந்த வாரம் வெளியிடப்பட்டது. இவ்வாறானதொரு தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவர் ஸ்ரீதரன் அங்கு நடைபெறவுள்ள பக்க நிகழ்வில் பங்கேற்க உள்ளார். அதேவேளை
இதேவேளை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தினதும் பிரிட்டன் தலைமையிலான இணை அரசனை நாடுகளினதும் பிரதிநிதிகளுடன் சந்திப்புகளை நடத்துவார் என்றும் அதன்போது தமிழர்களின் பிரச்சனைகள் குறித்து கலந்துரையாடப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபயகுணவர்த்தனவிற்கு எதிரான முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னவின் அடிப்படை உரிமை மனுவை உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. கடந்த பொதுத் தேர்தலில் முன்னாள் அமைச்சர்களான ராஜித சேனாரத்ன மற்றும் ரோஹித அபயகுணவர்த்தன ஆகியோர் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் களுத்துறை மாவட்டத்தில் போட்டியிட்டிருந்தனர். அதன்போது ராஜித சேனாரத்னவை விட ஒரு சில வாக்கு வித்தியாசத்தில் ரோஹித அபயகுணவர்த்தன வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவாகியிருந்தார். எனினும் களுத்துறை மாவட்ட தேர்தல் பெறுபவர்களை எண்ணுவதில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாகவும் அதன் காரணமாக ரோஹித அபயகுணவர்த்தன வெற்றி பெற்றது செல்லாது என்று அறிவிக்க கோரி ராஜித சேனாரத்ன அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்றை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார். பிரதம நீதியரசர் பிரீதி பத்மன் சூரசேன தலைமையிலான உச்சநீதிமன்ற அமர்வு குறித்த மனுவை இன்று நிராகரித்து உத்தரவிட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான சம்பளம் கொடுப்பனவுகளை கட்சியின் பொது நிதியில் வைப்பிலிடும் ஜேவிபி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தீர்மானம் குறித்து யாரும் கேள்வி எழுப்ப முடியாது என்று தேவானந்த சுரவீர எம்பி தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து வெளியிட்டுள்ள அவர், ஜேவிபி கட்சிசார் மக்கள் பிரதிநிதிகளின் சம்பளம் உள்ளிட்ட கொடுப்பனவுகள் கட்சியின் பொது நிதியில் வரவு வைக்கப்பட்டு பொது வேலைகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றது. எங்களுக்கு கிடைத்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி எங்களுக்கானதல்ல, பொதுமக்களுக்கானது. அந்த வகையில் பொது வேலை திட்டங்களுக்காக நாங்கள் சுய விருப்பத்துடன் எங்களுக்கான சம்பளம் உள்ளிட்ட கொடுப்பனவுகளை கட்சி நிதியில் வைப்பு செய்கின்றோம். அதனை யாரும் கேள்விக்குட்படுத்தவோ சவாலுக்குட்படுத்தவோ முடியாது. அந்த விடயம் தொடர்பில் வெளியிடும் தவறான கருத்துக்கள் மற்றும் பிரச்சாரங்கள் மூலம் எங்கள் பயணத்துக்கு இடையூறு செய்ய முடியாது, தடுக்கவும் முடியாது என்று அவர் தொடர்ந்தும் குறிப்பிட்டுள்ளார். மன்னார் காற்றாலை விவகாரத்தில் அரசாங்கம் தனது பிடிவாதத்தை கைவிட்டு மக்களின் வாழ்வியல் உரிமையை உறுதிப்படுத்த முன்வர வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான சுரேஷ் பிரேமச்சந்திரன் அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் அவர் விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, இலங்கையில் மாற்று வலுசக்தியை வலுப்படுத்தும் முகமாக காற்றாலை மின்கோபுரங்கள், சூரிய சக்தி மின்னாலைகள் என பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதில் குறிப்பாக மன்னார் தீவு பிரதேசத்தில் அப்பிரதேசம் சுற்றி வர கடலை கொண்டிருப்பதன் காரணமாக பாரிய காற்றாலைகளை அமைக்க அரசாங்கம் தனியார் துறைகளுக்கு ஊக்கமளித்து வருகின்றது. மன்னார் மக்கள் 2 பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருகின்றனர். ஒன்று, கனிய வளமிக்க மண் கொள்ளையிடப்படுகின்றது. மக்கள் செறிவாக வாழக்கூடிய பிரதேசங்களில் காற்றாலை மின் கோபுரங்கள் அமைக்கப்படுகின்றன. மன்னார் தீவில் ஏற்கனவே 30க்கும் மேற்பட்ட மின் கோபுரங்கள் அமைக்கப்பட்டிருந்தமையினால் அதனுடைய இரைச்சல் ஒலி என்பது மக்களையும் மாணவர்களையும் வெகுவாக பாதித்து வருவதாக மக்கள் ஏற்கனவே முறைப்பாடுகளை முன்வைத்துள்ளனர். மேலதிகமாக இன்னும் பல காற்றாலைகளை அமைக்க நிறுவனங்கள் முயற்சிப்பதானது மக்கள் மத்தியில் அரசாங்கத்தின் மேல் கோபத்தையும் வெறுப்பையும் ஏற்படுத்தி இருக்கின்றது என குறிப்பிட்டுள்ளார். ஜப்பானுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்கவுக்கும் ஜப்பான் நிதியமைச்சர் ஹதே ஹசுபெனாவுக்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றுள்ளது. இந்த கலந்துரையாடலானது நேற்று முன்தினம் டோக்கியோவில் உள்ள இம்பீரியஸ் விடுதியில் நடைபெற்றுள்ளது. இதன்போது இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம், முதலீடு மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து கலந்துரையாடப்பட்டது. அத்தோடு ஜப்பான் உதவி ஒத்துழைப்பின் கீழ் தற்போது செயற்படுத்தப்படும் மற்றும் செயற்படுத்த எதிர்பார்க்கப்படும் புதிய திட்டங்கள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத், டிஜிட்டல் பொருளாதாரம் தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் கலாநிதி ஹான்ஸ் விஜயசூரிய, ஜனாதிபதியின் சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் துமிந்த ஹிலாமுங்குவ, ஜப்பானுக்கான இலங்கை தூதுவர் பேராசிரியர் பியுது ஜனகுமார் சிங்க மற்றும் வெளிநாட்டு அலுவலக அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள் பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். வவுனியா வடக்கு பிரதேசபை நிர்வாகத்தை முரண்பாடுகளின்றி கொண்டு செல்வது தொடர்பில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார். வவுனியா வடக்கு பிரதேசபை தொடர்பில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின் ஊடகங்களுக்கு கருத்தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இன்றைக்கு ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டிருந்தோம். நாங்கள் இந்த சபைகளை அமைக்கும் போது இவ்வாறான கலந்துரையாடல்கள் செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு இணக்கம் எங்களுக்கு இடையில் இருந்தது. அந்த வகையில் முதலாவது கலந்துரையாடல் இன்றைக்கு வவுனியா வடக்கில் நாங்கள் செய்திருக்கிறோம். இதே மாதிரி நாளைக்கு வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை, நாளன்றைக்கு வவுனியா மாநகர சபை, செட்டிகுளம் பிரதேச சபை, இதே மாதிரியான ஒரு கலந்துரையாடலை செய்கிறதுக்கு நாங்கள் ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். இந்த கலந்துரையாடலில் நாங்கள் இந்த பிரதேச சபை நிர்வாகம் அமைக்கப்பட்டு கடந்த 4 மாதங்களாக இந்த நிர்வாகம் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள் அல்லது இந்த எப்படி முன்னேற்றங்கள், என்ன வேலை திட்டங்கள் சம்பந்தமாக, அவர்கள் எதிர்கொள்கிற பிரச்சனைகள் சம்பந்தமாக
ஒரு முன்னேற்ற மீளாய்வு மாதிரியான ஒரு கூட்டத்தை தான் நாங்கள் இன்றைய நடத்தினாங்க. இதுல பல விஷயங்களும் உறுப்பினர்களாலேயும் கட்சிகளுடைய பிரதிநிதிகளாலும் இங்கு முன்வைக்கப்பட்டது. அந்த விஷயங்களை நாங்கள் ஆராய்ஞ்சு பிரதேச சபையை மக்களுக்கு பிரயோசனமான வகையில எப்படி நாங்கள் முன்னோக்கி கொண்டு செல்லலாம் என்பது தொடர்பாக கலந்துரையாடி இருக்கிறோம். குறிப்பாக வவுனியா வடக்கு பிரதேச சபை அல்லது பிரதேச செயலக பிரிவு என்பது எங்களோட நாட்டில் குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் தமிழ் மக்கள் வாழுகின்ற பிரதேசத்தில் எங்களுடைய இனப்பரம்பலை மாற்றுகின்ற செயற்பாடுகள் முழுமையாக நடைபெறுகின்ற ஒரு பிரதேச செயலாளர் பிரிவு அல்ல பிரதேச சபை. அந்த வகையில் நாங்கள் எதிர்கொள்கிற சவால்களை எப்படி நாங்கள் தமிழ் மக்களினுடைய அல்ல தமிழ் பேசும் மக்களுடைய நன்மை கருதி அல்லது இந்த பிரதேச செயலக பிரிவிலே வாழுகின்ற மக்களுடைய நன்மை கருதி எப்படி கூட்டாக நாங்கள் முன்னோக்கி கொண்டு செல்லலாம் என்பது தொடர்பாக கருத்துக்களும் கேட்டறிந்து கொண்டு நாங்களும் கட்சிகளுடைய பிரதிநிதிகள் என்ற வகையில் எங்களுடைய பிரதேச சபை உறுப்பினர்களுக்கு சில ஆலோசனைகள் வழங்கியிருக்கிறோம். அந்த வகையில் அவர்கள் அடுத்து வரும் காலத்தில் சிறப்பாக இந்த பிரதேச சபையை கொண்டு செல்வதற்கான ஒரு ஏற்பாடாகத்தான் இந்த கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. கடந்த கால கூட்டத்தில் அதாவது சர்க்காருக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற கட்சியினரை வழிநடத்தி இது தொடர்பாக கூட்டத்தில் முக்கியமாக கலந்துரையாடப்பட்டு சுமூகமான நிலை தான் தொடர்ந்து இருக்குது. கருத்து வேறுபாடுகள் வரது இயற்க. அந்த வகையில நாங்கள் ஏன் அந்த காரணம் ஏற்பட்டது, அது ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் எதிர்காலத்துல எப்படியான நிர்வாகத்தை கொண்டு செல்லணும் என்ற சம்பந்தமாக நாங்கள் மிகவும் ஆழமாக கலந்துரையாடி அதுக்கான தீர்மானங்கள் எடுத்திருக்கிறோம். நீங்கள் இதுவரை இணைந்திருந்தது ஜெஃப்னா பொடியனின் காலை நேர பிரதான செய்திகளுடன். தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஜெஃப்னா பொடியன் யூடியூப் தளத்தோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.